என் அன்பான சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, என் உறவுகளே, உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி. கடந்த 2 வாரமாக பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் மகாலட்சுமி கடாட்சம், மகாலட்சுமியுடைய அருள், மகாலட்சுமியுடைய பார்வை கிடைக்கணும், சரஸ்வதியுடைய பார்வை கிடைக்கணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தோம். மகாலட்சுமி என்னத்தை கொடுப்பா? பணத்தை கொடுப்பா. வீட்டில் பெண்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு அருள் புரிவா. கோல்டு என்னதான் ரேட் அதிகமானாலும் நகை கடையில் கூட்டத்தை குறையாமல் பார்த்துப்பா. ஆமாம். சரஸ்வதி என்ன கொடுப்பா? கல்வி ஆற்றலை நிறைய கொடுப்பா. நல்ல சாதுரியமாக சமாளிக்கக்கூடிய திறமையை கொடுப்பா. பள்ளிக்கூடங்களில் எத்தனை ரூபாக்கள் பணம் அதிகமாக ப்ரைவேட் பள்ளிகளெல்லாம் பணம் அதிகமாக இருந்தாலும் அதில் போய் நம்ம சேர்ந்து படிக்கிறதுக்கு நமக்கு ஆசையை கொடுப்பா. எப்படி என்ன நீங்கள் சூழ்நிலைகள் மாறினாலும் மகாலட்சுமியும் சரஸ்வதியும் நம்மளை ஆசைப்பட்டுட்டா அதை நிறைவேற்றி கொடுக்கறது அவளுடைய பொறுப்பு. அதனால தான் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் இருக்கணும்னு சொல்லுவாங்க, சரஸ்வதி கடாட்சம் இருக்கணும்னு சொல்லுவாங்க. நல்லா தெரிஞ்சிங்க, நம்ம ஆசைக்காக செலவு பண்ணக்கூடிய பணம் அது விரயம் இல்லை, அதான் வாழ்க்கை. வாழ்ந்து பார்க்கணும். எல்லாம் இருந்தும் நான் வாழாமல் இருக்கிறேன் அப்படின்னா அது பேர் வாழ்க்கை கிடையாது. மகாலட்சுமி எப்போ நிறைய நமக்கு நல்லது செய்வானா, நம்ம யாரெல்லாம் நிறைய செலவு பண்ணுறாங்களோ அந்த இடத்துல மகாலட்சுமி நிறைய இருப்பாள். நல்ல செலவு பண்ணுறவாளுக்கு பிடிச்ச செலவு, தனக்கு பிடிச்ச செலவு பண்ணிக்கணும். சரஸ்வதி எங்கே அதிகமாக இருப்பான்னா, தனக்கு பிடிச்ச மாதிரி அறிவுத்திறனை வளர்த்து கொள்பவர்களுக்கும் தன் அறிவால் 4 பேருக்கு உதவி பண்ணுபவர்களுக்கும் தனக்கு பிடிச்ச மாதிரி, அதாவது ஒரு வேலை பார்க்குறோம், அந்த வேலையை கூட பார்த்திங்கன்னா வேண்டா வெறுப்புக்கு பார்க்காம, காசுக்காக பார்க்காம உள்ளம் உவந்து பார்க்கணும். நம்ம மனசு அப்படியே அந்த வேலையில், ஒரு டிரைவர் வண்டி ஓட்டுறார், ராத்திரி ஒரு 12 மணி ஒரு இடத்துல நிப்பாட்டி, பஸ்ஸு நிப்பாட்டி சாப்பாடு சாப்பிட்டுட்டு வண்டியை திருப்பி எடுக்கிறார், ஒரு ஓட்டிகிட்டு வரார். ரொம்ப அழகாக ஒரு சில பாட்டெல்லாம் போட்டுக்கிட்டு ஹாப்பியாக அந்த வண்டி ஓட்டுறார். அவர் கஷ்டம்தான், கண்ணு முழிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதை அவர் கஷ்டமாக பார்த்துருந்தாருன்னா அந்த வண்டி அடுத்த ஸ்டெப்பு கூட நகராது. அந்த டிரைவர் ரொம்ப அழகாக தன்னை ரசித்து அந்த வண்டி ஓட்டுற விதத்தை பார்க்கும் பொழுது இதுதான் தொழில் பக்தி. இந்த தொழில் பக்தியை தான் சரஸ்வதிக்கு ரொம்ப பிடிக்கும். தொழில் இருக்கிற இடம், ஒரு வியாபாரத்தில் மகாலட்சுமி கடாட்சம் இருக்கணுங்கிறத விட சரஸ்வதி கடாட்சம் இருக்கணும். முதல் விஷயமே அதுதான். நீங்கள் எந்த வேலை பார்க்குறீங்களோ அதை பிடிச்சி பாருங்கள், பணம் நிறைய வரும். ரசித்து பாருங்கள், நிறைய வரும். படிக்கிற பிள்ளைகளுக்கும் நான் சொல்கிறது அதுதான், பிடிச்சி படிங்க. உங்களுக்கு நல்ல எக்ஸாம், நிறைய மார்க் எடுப்பீங்க. அதே அம்மா சொன்னாங்க, அப்பா சொன்னாங்க, சகோதரர் சொன்னார், நண்பர் சொன்னாங்க, தெரிஞ்சவங்களுக்காக படிக்கிறேன், அதெல்லாம் வேண்டாம். ஒரு தர்மமே பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சி பண்ணுங்க. ஒரு உதவி பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சி உதவி பண்ணுங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம். ஒரு நிமிடத்தை கூட நீங்கள் உங்களுக்கு பிடிச்சி செலவிட்டீங்கன்னா அதுதான் சந்தோஷம். இப்போ இவங்க 2 பேர் இப்படி பண்ணும்போது இன்னும் ஒரு அக்கா இருக்காங்க, மெயினான ஒரு அக்கா இருக்காங்க. லக்ஷ்மி தேவி சரஸ்வதி தேவியை தாண்டி இன்னொரு அக்கா இருக்கிறாங்க. யார் தெரியுமா? துர்கா பரமேஸ்வரி. இந்த துர்க்கையுடைய கடாட்சம் நம்ம வீட்டுக்கு வேணும். ஒரு வீடு நல்லா இருக்கணும்னா துர்க்கை அனுகிரகம் வேணும். அதுக்கு என்ன தெரியுமா பண்ணணும்? நல்ல வார்த்தையை பேசணும். அசுபமான வார்த்தைகளை முதல்ல வீட்டில் பேசவே கூடாது. நடக்கலை, கிடைக்காது, வராது, செட்டாகாது, நீ முழுகி போயிடுவ, கடனில் வீணாக போயிடுவ, சாமி கண்ணை குத்திப்பிடும், தருத்திரியும், இதெல்லாம் பேசவே கூடாது. நல்லா தெரியும் நமக்கு அந்த சொல் தப்பான சொல்லுன்னு. அதில் ஒருத்தவனை திட்டினா தான் நமக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் ரொம்ப, அதுவும் நிறைய வார்த்தைகளில் ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை திட்டம் போது ஒன்று சொல்லுவோம்,
முண்டோம் அப்படின்னு திட்டுவோம். முண்டோம் அப்படின்னு திட்டுவோம். திட்டக்கூடாது. பிள்ளைகளை திட்டும் போது பேரண்ட்ஸு ரொம்ப கவனமாக திட்டுங்க. உனக்கு ஆண்டவன் நல்ல அறிவை கொடுக்கட்டும்டா, நல்ல அறிவை கொடுக்கட்டும் அப்படி திட்டுங்க. உனக்கெல்லாம் அறிவும் கிடைக்காது, ஒன்றும் கிடைக்காது, ஒரு மண்ணும் கிடைக்காது அப்படி திட்டாதீங்க. அதனால தான் இன்றைக்கி நிறைய பேர் பிள்ளைங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பூமி லாபமே இல்லாமல் இருக்கிறோம். சிலர்லாம் நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, சார் எங்கள் தாத்தாலாம் நிறைய இடம் வச்சுருந்தார், எனக்கெல்லாம் ஒரு இடம் கூட இல்லை சார், எனக்கு பின்னாடி வந்தவன்லாம் இடம் வாங்குறான், வீடு கட்டுறான். நான் ரொம்ப சிம்பிளாக சொல்லுவேன், உங்கள் அம்மா அப்படி திட்டிருக்கு ஒன்று, உனக்கு ஒரு பாரு, உனக்கு ஒரு மண் கூட இல்லாமல் நிற்கிறியா இல்லையா பாருங்க, திட்டிருக்கு. அதனால தான் மண் இல்லாமல் நிற்கிறேன். பெத்த தாயோடைய வார்த்தையும் பெத்த தந்தையோட வார்த்தையை தாண்டியா ஒரு சாபம் ஒன்று இருக்க போது. பக்கத்து வீட்டுக்காரன் அடுத்த வீட்டுக்காரன் சபிக்கிறதெல்லாம் விட தந்தை தாய் தந்தை சபிக்கிறது தான் முதல்ல பலிக்கும். ஏன்னா அங்கேருந்து தானே உருவானோம். கடவுள் சபிக்க போகிறது கிடையாது. இன்றைக்கி கடல் கடந்து பல பேர் இருக்கிறாங்க, குடும்ப உறவுகளை விட்டுட்டு நிற்கிறாங்க. அப்படின்னா பெற்றவங்களுடைய சாபம், பெற்றவங்களுடைய சாபம். நிறைய புருஷன் முன்னாடி பிரிஞ்சிருக்கிறாங்க, பெற்றவங்களுடைய சாபம். பிள்ளைகளை பிரிஞ்சு சில பெற்றவர்கள் இருக்கிறாங்க, பெற்றவங்களுடைய சாபம். இந்த சாபத்துக்கு முன்னாடி நம்ம எத்தனை சாமி கும்பிட்டு என்னங்க பலன்னு? அப்போ ஒரு வீடு நல்லா இருக்கணும்னா, சுபமாக இருக்கணும்னா நல்ல வார்த்தைகள் தான் பேஸ்மெண்ட். நல்ல வார்த்தைகள். இதுவரைக்கும் நம்ம வீட்டில் எந்த கெட்ட வார்த்தை வேணாலும் வந்திருக்கலாம், துஷ்ட வார்த்தைகள் வந்திருக்கலாம். இனிமேல் அது மாதிரி வார்த்தைகளை பேச வேண்டாம். நம்ம எல்லாருமே சபதம் எடுப்போம். எல்லோரும் குடும்பத்தில் தானே இருக்கிறோம், எல்லோரும் குடும்பத்தில் தானே இருக்கிறோம். அதுக்கு நமக்கு வீரம் வேணும். எஸ், மனசில் ஒரு தைரியமும் வீரமும் இருந்தால் தான் கெட்ட வார்த்தை பேச மாட்டோம். கெட்ட வார்த்தை ஏன் தெரியுமா வருது? இயலாமைன்னு பேர். நம்ம ஒன்று நடக்கலைன்னா அந்த வார்த்தையை சொன்னால் தான் நமக்கு திருப்தி. ஒருத்தவங்களை திட்டணுன்னா அவங்கள அது மாதிரி வார்த்தை சொல்லணும். அதை நம்மளே பண்ணியிருக்கலாமே. இன்னொருத்தவங்களை திட்டுறதை விட அந்த காரியத்தை நம்ம பண்ணி பார்த்துருக்கலாமே. ஒரு வீட்டில் ஒரு டம்ளர் ஒன்று ஹாலில் இருக்குது, அது யாருமே எடுக்கலை. வீட்டிலேருந்து அம்மா அங்கேருந்து வராங்க, உருப்படாததை பெற்று வச்சுருக்கேன் பாரு, இதெல்லாம் ஏதாவது டம்ளர் எடுக்குதா அப்படின்வாங்க. அப்போ அந்த அம்மா அங்கேயே ஆரம்பிச்சு வச்சுட்டாங்க, உருப்படாததை பெற்று வச்சுருக்கிறேன் அப்படின்ட்டு போயிட்டாங்க. அவங்க சொன்னது விளையாட்டாக தான் சொன்னாங்க, அது வேறும்னு சொல்லலை, சீரியஸாக சொல்லலை. ஆனால் அதையும் சொல்லாதீங்க. சொல்லும்பொழுது அதுவும் பலிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ததாஸ்துன்னு அஸ்வினி தேவர்கள் சொல்வதற்கு வாய்ப்பு இருக்குது. அஸ்வினி தேவர்கள் சொல்கிறாங்களோ இல்லையோ, சில பேர் அது வீட்டில் உள்ளவங்க கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதில் அவங்களுக்கு ஒரு ஆனந்தம், ஆமாம் பாரு இதெல்லாம் உருப்படுமா அப்படின்வாங்க. இதுங்க திரும்பி திடீர்னு, அதாவது ஒன்று முன்மொழிந்தால் ஒன்று வழிமொழியும். அதுவும் சொந்தக்காரவங்களுக்கு முன்னாடி, தெரிஞ்சவங்களுக்கு முன்னாடி, அறிஞ்சவங்களுக்கு முன்னாடி இன்னொருத்தவங்கள திட்டிடாதீங்க. இது துர்க்கைக்கு பிடிக்கவே பிடிக்காது. அப்புறம் சம்ஹாரம் தான். புரியுதா? துர்கா உங்கள் வீட்டில் இருக்கணுன்னா அவமானப்படுத்தக்கூடாது உங்கள் வீட்டில் உள்ளவங்களை. முதல் விஷயம், புருஷன் பொண்டாட்டி அவமானப்படுத்தக்கூடாது, பொண்டாட்டி புருஷனை அவமானப்படுத்தக்கூடாது, தாய் தந்தையர் பெற்ற பிள்ளைகளை அவமானப்படுத்தக்கூடாது, பிள்ளைகள் தாய் தந்தையரை அவமானப்படுத்தக்கூடாது, எல்லாரும் சேர்ந்து குருவை அவமானப்படுத்தக்கூடாது. சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா வீட்டில் உட்காந்துக்கிட்டு ஒரு டிவியில் அரசியல் தலைவர் பேசிக்கிட்டு இருக்காருன்னா அவரை பற்றி இவங்க எல்லாம் தாறுமாறாக பேசுவாங்க. கண்டிப்பாக அவருக்கு இவங்களுக்கு பெரிய சம்மந்தம் எதுவுமே இருந்திருக்காது. ஓட்டு போட்டது ஒன்று தான் இருக்கும், ஓட்டு கூட அவங்க போட்டிருக்க மாட்டாங்க. ஆனால் பேசுகிற பேச்சில் அவங்க குடும்பத்தையும் எடுத்து கிழித்து தொங்க விட்டுருவாங்க. ஆனால் அம்புட்டு வார்த்தைகளும் இங்கே நிற்கும். அவர்கள் வளர்ந்து கொண்டே இருப்பார்கள், இங்கே தேய்ந்து கொண்டே நாம் இருப்போம். நல்லா கவனிக்கணும். பேசும்போது பார்த்து பேசுங்க, வேண்டாம் எதையுமே பாசிட்டிவாக பேசுவோம். ஏன்னா எல்லா வார்த்தைகளுக்கும் ஜீவன் இருக்குது, எல்லா வார்த்தைகளுக்கும் உயிர் இருக்குது. ஒரு பிச்சை எடுக்கிறான் ஒருத்தன் முடிஞ்சால் பிச்சை போடு, முடியலன்னா அப்புறமா அவங்கள போய் பாருன்னு இன்னொருத்தவங்களை காட்டி விடுங்க. இல்லைன்னு சொல்லாதீங்க. ஏன் உனக்கெல்லாம் பிச்சை என்ன மனுஷனா நீ பிச்சை எடுக்கிற அப்படின்னு கேட்காதீங்க. காலம் எதுவும் மாற்றி கொடுத்துட்டு போயிட்டே இருக்கு, எதையும் மாற்றி கொடுக்குது. எதை மாற்றுதுன்னே காலத்தால் தீர்மானம் பண்ண முடியல. அங்கே துர்க்கை நிற்கிறா. அசுபமான வார்த்தைகள் துர்க்கைக்கு பிடிக்காது, அசுபமான செயல்கள் துர்க்கைக்கு பிடிக்காது.
அப்போ ஒரு வீட்டில் முதல்ல அசுப வார்த்தைகள் வரவே கூடாது. இதை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி தான் ஆகணும். ரொம்ப கஷ்டம். இது வந்துருச்சுன்னா லக்ஷ்மியாலையும் பலன் இல்லை, சரஸ்வதியாலையும் பலன் இல்லை. லக்ஷ்மியும் சரஸ்வதியும் நமக்கு பலன் கொடுக்கணும்னா துர்க்கை நினைத்தால் மட்டுமே நடக்கும். இதில் நல்லா கவனிச்சிருக்கீங்களா? பிரம்மன் படைக்கிறான், பிரம்மனுடைய துணை சரஸ்வதி. மகாவிஷ்ணு காக்கிறார், மகாவிஷ்ணுடைய துணை மகாலட்சுமி. தர்மத்தை நிலைநாட்டணும்னா சிவன் நினைத்தால் மட்டும்தான் தர்மத்தை நிலைநாட்ட முடியும். தர்மம் சில இடத்துல நிலைநாட்ட முடியாமல் அதர்மமாக மாறுதுன்னா சொன்ன வார்த்தைகளே, மகாபாரதமாக இருக்கட்டும் ராமாயணமாக இருக்கட்டும், எல்லாமே ஒற்றை சொல்லில் ஆரம்பமானது. நல்ல கவனிங்க. ராமாயணத்தில் பாருங்கள், பாரதத்தில் பாருங்கள், ஒருத்தவங்களை ஒரு மூஞ்சி காமிச்சதில் கூட பாரதத்தில் ஒரு அழிவு காட்டியிருக்கான். ஒரு வார்த்தை சிரித்ததில் பாரதத்தில் அழிவு காட்டியிருக்கான். ஏளனமான சிரிப்பில் ஒரு அழிவு இருக்குன்னு காட்டுறான். அப்போ வீட்டில் உள்ளவங்களை நம்ம இன்னொருத்தவங்களுக்கு முன்னாடி ஏளனமாக சொல்லக்கூடாதுங்கிற சபதத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த இடத்தில் துர்க்கை இருக்க மாட்டாள். துர்க்கை இல்லை என்றால் ஜெயம் இருக்காது, காரியம் வெற்றி அடையாது. எத்தனை காசு இருந்து எத்தனை பணம் இருந்து என்னங்க பலனு? வீட்டில் உள்ளவங்களோட ஓட்டே உங்களுக்கு உள்ளுலைன்னா மற்ற யாருங்க ஓட்டு போட போகிறா? புரியுதுங்களா? நம்ம வீட்டில் நம்ம தலைவர், நம்ம வீட்டில் நடக்கிற தேர்தலில் நாம் ஜெயிக்கணும். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு பதவியில் இருக்கிறோம், ஒவ்வொருத்தவங்க ஒரு பதவியில், அந்த பதவியில் அவங்க ஜெயிக்கணும்னா ஓட்டு போட்டிருக்கணும். அப்போ நம்ம நல்ல வார்த்தைகளை பேசியிருக்கணும். வார்த்தைகள் ஆழமாக பதியக்கூடியதுங்க. நமக்கு அந்த நிமிஷம் பேசிடுவோம், தெரியவே தெரியாது, அது கடந்து போயிடும். ஆனால் வார்த்தையை வாங்கினவங்களால் அதை கடக்கவே முடியாது. வெந்து 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 வீணாக போவாங்க. அந்த வீணாக போகிற இடம்தான் துர்க்கை அங்கே இருக்க மாட்டா. என்னன்னா துர்க்கை தைரியத்தை கொடுக்கக்கூடியவள். ஒரு வீட்டில் தைரியம் போயிடுச்சுன்னா, தைரிய லக்ஷ்மி போயிட்டானா மகாலட்சுமி போயிடுவா, சரஸ்வதி போயிடுவா. என் உறவுகளே, இன்னையிலேருந்து நம்ம யாரை பேசுகிறதா இருந்தாலும் பார்த்து பேசுவோம். நான் திட்டுறதை கூட இப்படி தான் சொல்லிக் கொடுக்குறேனே பாருங்கள். நீங்களாம் நல்லா படிப்படா, பாருடா, நீங்களாம் நல்லா படிக்கிறியா இல்லையான்னு பாருடா அப்படி சொல்லுங்கள். வேலைக்கே போல இப்படி உட்காந்து திங்கிறியடா அப்படிங்கிறத விட உனக்கெல்லாம் வேலையே கிடைக்காதுடா அப்படின்னு பாருடா, நீலாம் நல்ல வேலைக்கு போய் அப்போ பாரு அப்படி சொல்லிட்டு வரணும். கல்யாணமே ஆகாமல் இப்படி உட்காந்துருக்கியடான்னு ஒருத்தவனை சொல்லக்கூடாது. கல்யாணமாக ஆகாமல் இப்படி உட்காந்துருக்கிய எனக்கு எடுக்கிறிய அப்படின்னு ஒரு பொண்ணை பார்த்து சொல்லக்கூடாது. நீலாம் பாரு, கல்யாணம் ஆகி நீ ஒரு குடும்பத்தில் பாரு, 2 புள்ள பெற்று, அப்போ தான் உனக்கு தெரியும் எவ்வளோ நீ சந்தோஷமாக இருப்ப. பாரு, நீலாம் சந்தோஷமாக இருப்படி, சந்தோஷமாக இருப்ப. பாருங்க கௌலி, நம்ம கோபமும் குறையுது, நல்ல வார்த்தையும் வருது. செஞ்சு பார்ப்போங்க. துர்க்கை நம்ம வீட்டில் இருக்கணும்னா, ஜெயம் நம்ம வீட்டில் இருக்கணும்னா, நம்ம வீட்டில் நல்ல வார்த்தைகள் இருந்தால் மட்டும்தாங்க. இது ஒன்று தாங்க. நீங்கள் எந்த விஷயத்திலையும் தோற்று போக மாட்டீங்க. நல்லா தெரிஞ்சுங்க. உங்கள் குடும்பம் தோற்று போகாது, நீங்கள் தோற்று போக மாட்டீங்க. உங்கள் வீட்டில் நல்ல வார்த்தை இருந்தால். வாழ்த்துக்கள். மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக. ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.